ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 41, 42, 43 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் என்றவர் தொடர்ந்து இயேசு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எருசலேமை பார்த்து வேதனையோடு கூட இயேசு கண்ணீரோடு இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏனென்றால் சொந்தத்தில் வந்தார், சொந்தம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு எதற்காக வந்தார்? அவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண்கள் திறக்கவில்லை, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அதை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் இன்று வரை அவர்கள் இனிதான் மேசியா வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் யூத சமயம் என்று சொல்லி ஒன்றை வைத்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே 5 புத்தகங்களை வைத்து அதன் அடிப்படையில் அப்படியே இன்று வரை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சில யூதர்கள் கொஞ்சம் தான் மாறி வருகிறார்கள். இயேசுதான் ரட்சகர், அவர்தான் மேசியா என்று யோசித்து பாருங்கள். இயேசு துக்கத்தோடு சொல்லுகிறார், நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல, அதனால்தான் உனக்கு சமாதானம் இல்லை. அதோடு மட்டுமல்ல, சந்திக்கும் காலத்தினை அறியாமல் போனபடியினால் உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் நெருக்குவாங்க, எல்லாம் நடக்க போறது அப்படியே சொல்லுகிறார். அப்படியே நடந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் உண்டு. அந்த சந்திக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாகவே சரித்திரம் படைத்து விடுவோம். அநேகர் அதை யோசிப்பதில்லை, கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்துவதில்லை. உலக பிரகாரமா அநேக காரியங்களை தேடி தேடி ஓடி அலைகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூக ஆண்டு நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மிடத்தில் வந்து நம்முடைய காரியங்களை விசாரித்து நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை அறிந்தாலே போதும், அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். அவரை தூரமாய் வைத்துவிட்டு, ஓரமாய் வைத்துவிட்டு நம்முடைய மாம்ச பலத்திலே ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், சாதிக்கலாம், ஆனால் உன்னத ஆசீர்வாதங்களை இழந்துவிட நேரிடும். அதனால்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் கிருபை நாட்கள், யாரைனாலும் கூப்பிடுகிற யாருக்கும் பதில் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார், உதவி செய்கிற நாட்கள். அதனால்தான் எவ்வளவோ சாகப்போகிறவர்களை கூட தடுத்து நிறுத்தி ஜீவனுள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்தி வாழ்வுக்கேற்றபடி நடத்தி வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கப்படுகிறது. ஒரு அயல் நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். புகழ்பெற்ற ஒரு டாக்டர் குறிப்பிட்ட ஒரு விதமான அறுவை சிகிச்சையில் அவரை பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவர் அந்த அளவு கண்டுபிடிப்புகள், அவருடைய செயல்முறைகள்லாம் அரசாங்கத்தை அதிகமாய் கவர்ந்தபடினால் அவரை ஒரு உயர்ந்த போஸ்ட்ல வச்சு அவருக்கு செக்யூரிட்டிஸ் கொடுத்து அவர் மூலமா நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய அப்படிப்பட்ட கொடிய வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து அவர் பேர் பெற்றவராய் மாறிவிட்டார். அவருக்கு அந்த மாதிரி செக்யூரிட்டி, பாதுகாப்பு, கட்டுப்பாடு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஃப்ரீயா ஸ்ட்ரீட்ல நடக்கணும், ஃப்ரீயா அங்கும் போகணும் வரணுங்கும் போது அது முடியாத ஒரு காரியமா மாறிடுச்சு. அந்த நேரம் ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த பாதுகாப்பெல்லாம் மீறி தெரியாம வேற ஒரு வேஷம் போட்டு டக்குன்னு தன்னுடைய அறையிலிருந்து வெளியே எஸ்கேப் ஆயிட்டாரு. அவருடைய பாதுகாவலர்லாம் கொஞ்ச நேரத்துல தேடுறாங்க, எங்கடா போனார், ஆளை காணலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வீதி வரியா நடந்து போயிட்டு இருக்கும் போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஒதுங்குறதுல ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு. அவங்க இவரை பார்த்து துரத்தி விட்டுறாங்க. இல்லம்மா, கொஞ்ச நேரம் இந்த ஓரமா நின்றுட்டு போயிருந்தேன், மழை நின்ன உடனே நான் கிளம்புற, வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மறைவு இடத்துல நிக்கிறனால கூட யாரோ வெளியாட்கள் நாங்க பக்கத்து வீட்டு முன்னால நிக்க அனுமதிக்க முன்னாடி துரத்தி விட்டுருந்தாங்க. இவர் அங்கங்க கொஞ்ச நேரம் அப்படி போகும்போது அதுக்குள்ள எல்லா போலீஸ் மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள் தேடி வந்து இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ரோட்ல போட்டா கூட்டம், அந்த இடமுள்ள கூட்டம் வந்துட்டு ஜனங்கள்லாம் இது பண்றாங்க, என்ன போலீஸ் வந்திருக்குது, சைரன் வண்டி எல்லாம் வந்திருக்குது என்னன்னு பார்க்கும் போது இந்த மனிதனை கூட்டிட்டு போய் ஏத்திட்டு போறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது இவர் தான் அந்த புகழ்பெற்ற டாக்டர். அவர் ஏதோ வந்ததுனால தேடி கூட்டிட்டு போயிட்டாங்க, பாதுகாப்பை கருதின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த வீட்டுல உள்ளவங்க ரொம்ப ஃபீல் பண்ண, அந்த டாக்டரா, அந்த டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே எங்க வீட்டுல ஒரு பிள்ளை அப்படியே இன்னும் முடியாம உட்காந்துட்டு இருக்குது, நாங்க காத்துட்டு இருந்தோம், அப்பாயின்மெண்ட் கிடைக்காம எங்க வீட்டு வாசல் வர வந்தவரை யாரோ நினைச்சு அனுப்பிட்டோமே. ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். ஒருவேளை நாங்க இடம் கொடுத்திருந்தோம்னா அவரே பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்குரிய காரியங்களை வச்சு சுகமாக்கி இருப்பாரு, இழந்துட்டோம்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். யோசித்து பாருங்க. அநேக நேரம் ஆண்டோடைய அழைப்பும் அப்படித்தான் நம்ம அசட்டை பண்ணி விடுகிறோம். அநேக நேரம் கிடைக்க வாய்ப்பு அப்படித்தான் நழுவ விட்டு விடுகிறோம். அநேக நேரம் நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள தடையாய் மாறிவிடுகிறது. அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, ஆனால் அப்புறம் பார்க்க முடியாமலே போய்விடுகிறது. சற்று இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். உங்கள் வேலைகள், உங்கள் காரியங்கள், செய்ய வேண்டிய இதெல்லாம் உடனே செய்றீங்களா, இல்ல சோம்பேறித்தனத்தில் அல்லது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்படியே தள்ளி வைக்கிறோமா? நமக்கு தான் நஷ்டம். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். தேவன் நம்மை சந்திக்கிற காலம் இது. அவர் சந்திக்கிற காலத்திலே நம்மை சந்திப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால்
ஒரு நாள் வரும் அவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது அறியேன் சொல்லிவிடுவார். எனது தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவோம். இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, ஸ்தோத்திரப்பா. இப்படி கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறது, சூழ்ந்து கொள்கிறது, பலப்படுத்துகிறது, போதுமானதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேக நேரம் நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் வச்சிருக்கிறீங்கப்பா, எவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கீங்க, எவ்வளவு கிருபைகளை வச்சிருக்கிறீங்க. காலையில தட்டி எழுப்பி புது கிருபை கொடுக்கும், நாங்களும் அதை தட்டி விட்டுறதோம்ப்பா, அசட்டை பண்ணுகிறோம். எங்களுடைய சரீர பலவீனங்கள் ஒரு பக்கம், சூழ்நிலைகளை குறை சொல்லுகிறோம், அப்படியே எங்களுடைய சோம்பேறித்தனங்கள் ஒரு பக்கம், அதெல்லாம் தூக்கி போட்டு எங்களை சந்திக்கிற காலம் இதப்பா. அந்த கிருபை நாட்களை வீணாக்கி விடாதபடி பயன்படுத்திக் கொள்வது விஷயம். ஒருவேளை வாய்ப்புகள் இழந்து போய் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, மீண்டும் கிருபை கொடுங்க, தூக்கி நிறுத்துங்க, சூழ்நிலைகளை சாதகமாக்குங்க. துதிக நம்மை நமக்கு செலுத்துகிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம், நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற காலம், அதுதான் கிருபையின் காலம். அதை பயன்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கிறதாய் மாறும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.